வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு குமரேசன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். செம்மரங்களை வெட்டி கடத்தியதாக முதல்ல 83 பேர், அதன் பிறகு 43 பேர், இந்த 2 நாட்களுக்குள்ளாக 126 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 32 பேர் கைது செய்யப்பட்டாங்க. கடந்த ஆண்டு ஒரு 20 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் பெருசாக வரக்கூடிய சம்பவங்கள். இந்த எண்ணிக்கை, கைது செய்யப்படுபவர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக வாரம் ஒரு செய்தி வந்துட்டு தான் இருக்கு. இது மாதிரி செம்மரம் கடத்தியதாக கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு. எப்படி பார்க்கிறது இந்த சம்பவத்தை? இந்த செய்தியை பார்த்தீங்க அப்படின்னம்னா எடுத்த உடனே நம்ம ஒரு பத்திரிகையாளர் நான் சொல்கிறேன், லீட் அப்படின்றது என்னது, அந்த செய்தியினுடைய மையத்தை முதலில் சொல்வது என்று பெயர். இதில் எடுத்த உடனே பாருங்க இந்த செய்தி எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஆந்திராவில் செம்மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதை தடுக்க அம்மாநில போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அப்போ தீவிர நடவடிக்கை எடுத்துட்டு வருகிறாங்கன்னா எப்படி, ஏன் அது தடுக்க முடியல? மைய கருத்து, இதனால் செம்மரங்கள் உள்ள வனப்பகுதியில் வனத்துறையினர் மற்றும் போலீசாரின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அப்புறம் எப்படி நடக்குது? இந்த மாதிரி ஒரு பிளான்டட் நியூஸ் இது. இந்த தமிழர்கள் எங்கே கைது செய்யப்பட்டார்கள், எந்த நிலையில் கைது செய்யப்பட்டார்கள், உள்ளபடியே இவர்கள் கடத்த சென்றார்களா என்பதை பற்றி எந்த விதமான விவரமும் இல்லாத ஒரு செய்தியை இவர்கள் செய்தியாக்கி இருக்கின்றார்கள். இது முதலில் பத்திரிகை தர்மம் அல்ல. இரண்டாவது, இதுல செம்மரங்களை வெட்டி கடத்தினார்கள் என்று சொல்கின்றார்கள். கடத்துவது என்பது அந்த வனப்பகுதியில் இருந்து எங்கே போய் சென்று சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதில் எப்படி தமிழர்கள் ஈடுபட முடியும்? வெட்ட போனவங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? எத்தனை சுங்கச்சாவடியை கடக்கணும் அவங்க? அதெல்லாம் எப்படி அவங்களால கடக்க முடியும்? எனவே இதில் கொஞ்சம் கூட தங்களுடைய மனதை, கருத்தை இவர்கள் ஈடுபடுத்தாமல் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். கடத்த போனவர்கள் இப்போ அந்த செம்மர கட்டைகளை கடத்தி இருக்கிறத நீங்க காட்டுறீங்க, அது அனைத்தையும் குடவுன்லேருந்து கொண்டு வந்து போட்டது மாதிரி இருக்கு. ஏன்னா வெற்ற வேலை செய்யக்கூடியதுக்கு மட்டும்தான் இவங்க சீவுறது அப்படின்றது அதுக்கப்புறம் சீவி கொண்டு போவாங்க. இதெல்லாம் அந்த இடத்துலயே கட் பண்ணி அந்த இடத்துலயே சீவி அப்படியே கொடுக்கறது இல்லை. இந்த 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 கடத்தல், இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வந்தால் தெரியும், ஆந்திர காவல்துறை கடத்தலை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லிக்கொண்டு ஒரு நாடகம் ஆடுகின்றது, அவ்வளவுதான். இவர்கள் உள்ளபடியே கடத்துவதை தடுப்பது என்றால் இவர்கள் தடுக்க வேண்டிய இடம் துறைமுகங்களிலும் விமான நிலையங்களிலும் முக்கியமான பெரும் நெடுஞ்சாலைகளினுடைய சுங்கச்சாவடிகளிலும் இருந்தாலே தடுத்து விடலாம். உங்களுக்கு சந்தேகம் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இல்ல பெரும் புள்ளிகள் அப்படிங்கிறவங்க யாருமே இதுல வரலையே, உங்களுடைய சந்தேகம் வரல. அந்த 20 பேரை சுட்டுக் கொல்லப்பட்ட போது அந்த டிஐஜி என்ன சொன்னாரு, டிஎஸ்பி என்ன சொன்னாரு, இதில் தொடர்புடையவர்கள் எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள், உள்ளாட்சிகளில் இருக்கின்றார்கள், கட்சியின் முக்கிய பிரமுகர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு நான் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கடிதம் எழுதியுள்ளேன் என்று எழுதினார். பேசணும். திருக்குமரேசன், நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இவங்களெல்லாம் பஸ்லேருந்து இறக்கிட்டு போய் சுடலைங்கிறது மட்டும்தான் ஆறுதல் தருகின்ற ஒரு தகவலாக பார்க்குறேன். ஏன்னா அது அப்படி ஒரு கொடுமை நடந்தது நமக்கு தெரியல. இப்போ ஐயநாதன் குறிப்பிட்ட அதை நானும் வழிமொழிகிறேன். ஏவியர்களை விட்டுவிட்டு ஏவப்பட்டவர்களை மட்டுமே பிடிக்கிற அந்த வீரம் திரும்ப திரும்ப ஒரு பெரிய காவல்துறை சாகசமாக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ஏவியவர்கள் என்று சொல்லக்கூடிய, இதனால் உண்மை இது தலைமையாக இருந்து கொண்டு கட்டளையிடுவர்கள் இருக்கிறாங்களே, இவங்களுக்காக வேலை கொடுக்குற சம்பளம் கொடுத்து இந்த வேலையை ஈடுபடுத்த இதில் உள்ள ஆபத்துகள் அத்தனையும் தெரிந்தும் கூட, இதில் சட்ட பிரச்சனை உட்பட அத்தனையும் தெரிந்தவர்கள் இதில் நான் மொழி வேறுபாடு இருப்பதாலாம் நினைக்கல. அந்த பக்கத்தில் இருக்கிறார்கள், இந்த பக்கத்தில் இருப்பார்கள். நேரடியான மேலெடுத்து முதலாளிகளாகவும் இருப்பார்கள், நடுவழியில் அவங்களுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்குற அந்த ஒப்பந்ததாரர்கள், தரகர்கள் அப்படியாகவும் இருப்பார்கள்னு வச்சுக்கோங்களேன். ஆள் பிடிச்சு கொடுக்குறதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா, இவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடிப்பட்ட அத்தனை தமிழர்கள் என்பதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்கெல்லாம் எளிய பழங்குடி சமூகத்தை சேர்ந்த, இந்த சொல்லப்போனால் இப்படிலாம் ஒரு சட்டம் இருக்கிறது, அதில் இப்படிலாம் விதி இருக்குதுங்கிறது கூட தெரியாது. அவங்களுக்கு தெரியும், பிடிப்பாங்கன்னு தெரியும், அவ்வளோதான். தப்பிச்சு போய் அதெல்லாம் ஏன்னா அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. ஆனால் அனுபவத்தில் தெரிந்து கொண்டு இருப்பது ஒரு காட்டு விலங்கிடம் கொஞ்சம் சாமர்த்தியமாக ஓடி தப்பிச்சுக்கங்கிற அளவில் தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்களே தவிர, இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, அது சட்டத்துக்கான காரணம் இப்படிலாம் இருக்குங்கிற விஷயமே அவங்களுக்கு போய் சேரலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம இடம், நம்ம ஏரியா, நம்ம தொழிலுக்காக வெட்டுறோம், அதை ஏன் இவங்க பிடிக்கிறாங்க,
இன்னும் இந்த எல்லை பிரச்சனை இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த மாநிலம் இந்த மாநிலம் பிரிச்சிருக்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் உண்மை. அப்போ அதை பற்றிய சரியான முழுமையான தகவல்களை அவரிடம் கொண்டு சேர்க்க தவறி இருக்கிறார்கள். அந்த 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போதே அது ஒரு பிரச்சனை இருக்கிறார்கள்னா யாரு தவறு? அதான் சொல்ல வரேன். அந்த 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போதே அது அந்த மனித உரிமை அமைப்புகளை சேர்ந்த அத்தனை பேரும் ஜனநாயக இயக்கங்கள் எல்லாருமே சொன்னாங்க, இந்த தொழிலையே நம்பி இருக்கிற, இதுதான் தொழில் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் மத்தியில் இந்த சட்ட விதிகள் பற்றியும் இந்த உள்ள தடைகள் பற்றியும் உள்ள ஆபத்துகள் பற்றியும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு 2 மாநில அரசுகளுக்கும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் 2 மாநில அரசுகளுக்கு இருக்கு அப்படின்னு திரு குமரேசன் சொல்றாரு. இந்த 32 பேர் கைது செய்யப்பட்ட உடனே பிரஸ் மீட் நடக்குது. காவல்துறை உயர் அதிகாரி தலைமையில் அவங்க செய்தியாளர்களுக்கு யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்துறாரு. சரி, அப்ப ஏற்கனவே இருந்த சட்டங்கள்லாம் வேறு, இப்போ திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிற கடுமையாக்கப்பட்டிருக்கிற சட்டங்களுடைய அந்த தன்மை வேறு. இத தமிழக அரசு செய்யணும், கடுமையாக நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்க ஜாமீன்ல வெளிவர முடியாது போன்ற பிரிவுகள்லாம் இதுல இருக்கு. இது தொடர்பாக தமிழக அரசு தான் விழிப்புணர்வை இவங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இரு மாநில அரசும் ஏற்படுத்தணும்னா அவங்கள அங்க போறவங்களை அரஸ்ட் பண்ணி வார்ன் பண்ணி அந்த விழிப்புணர்வை அவங்க ஏற்படுத்தணுமா இல்ல இவங்க மட்டும் ஏற்படுத்தணுமா, 2 பேரும் சேர்ந்து ஏற்படுத்தணுமா? ஐயா, நான் சொல்றதுக்கு முன்னாடி அவர் அனுபவத்துக்கு கூடுதலாக சொல்ல முடியுங்கிறதுக்காக இதுல இப்ப நீங்க சட்ட விதிகள், புதிய சட்டம் பழைய சட்டம் எதா இருந்தாலும் சரி, இன்னொரு விளக்கம் ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க கவனிச்சுட்டு வந்திருக்கலாம். இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். சட்டம் தெரியாது என்பது நழுவுவதற்கான வழி அல்லன, அது மிக கொடூரமான ஒரு தத்துவம். ஏன்னா இவர்கள் சட்டத்தை பற்றி சொல்லுவதற்கும் விதிகளை பற்றி விளக்குவதற்குமான எந்த ஏற்பாடும் செய்யாமல் அவங்களுக்கு தெரியாதுங்கிறதெல்லாம் வச்சுட்டு அவங்க மன்னிச்சிட முடியாதுன்னு சொல்கிற ஒரு மனித நேயமற்ற கொடூரமான அணுகுமுறையும் இதற்குள் இருக்கிறது. ஆமாம், இப்போ அடிப்படையில் இந்த சட்டம் தீவிரப்படுத்தப்பட வேண்டும், எல்லாமே சரி, இருக்கிற சட்டங்கள் இருக்கட்டும். நீங்கள் உள்ளபடியே தடுக்கிறதுல நேர்மையாக ஈடுபட்டீங்களா? யார் கடத்துறது, யார் பெனிஃபிஷியரி? இவங்கெல்லாம் கூலிக்கு வந்தவர்கள், கூலி தொழிலாளர்கள்னு சொல்கிறீங்கல்ல, வெட்டுறதுக்கு கூலிக்கு தானே வந்திருக்கிறாங்க. இவங்களை ஈடுபடுத்தியது யார்? இவர்கள் வெட்டிய மரங்களை காட்டுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். ஏன்னா வெளியிலே சோதனை சாவடி இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா டாப் ஸ்லிப் போடுற இடங்கள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கெல்லாம் காட்டுப்பகுதிக்குள்ளே நீங்கள் அத்துமீறி நுழைஞ்சா அவங்களை கைது செய்வதற்கும் உடனடியாக சிறைப்படுத்துவதற்கும் காட்டிலாக்காவிற்கு சட்ட ரீதியான அதிகாரம் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இவங்கெல்லாம் இவங்க வெட்டக்கூடிய அந்த மரங்களை கடத்தி செல்வது யார்? அப்படி கடத்தி நீங்கள் கஸ்டம் சுங்கத்துறையால் துறைமுகங்களிலும் விமான நிலையங்களிலும் எவ்வளவு இந்த மாதிரி இந்த செம்மரக்கட்டைகளை தடுத்து பிடிச்சிருக்கீங்க சொல்ல முடியுமா? சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையம், துறைமுகம், ஆமா, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், இதைத்தான் அவங்க 3 முக்கிய முனையங்களாக சொல்றாங்க. பிடிச்சிருக்கிறாங்களா? எங்க பிடிச்சிருக்கிறீங்க நீங்க? ஆக என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கடத்தலை இது நான் சுங்க இலாக்கா தொடர்புடைய வட்டாரங்களிலிருந்து நான் கிடைத்த உறுதியான தகவல்களை வைத்து சொல்கின்றேன். கடத்தலை செய்யறவங்க என்னன்னா, ஒரு இடத்துல அதை பிடிக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடுவாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் பிடிச்சி அதை காட்டுவாங்க. ஒரு 300 கோடியை கடத்துறாங்கன்னா ஒரு 30 கோடியோ இல்லாட்டி ஒரு 10 கோடியோ என்ன இருக்குது, காடு இயற்கையினுடைய வளம், இதை காட்டுவாங்க. நாங்க செஞ்சிருக்கிறோம், நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்ன்ற மாதிரி மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அதுதான் இங்கே நடக்குதே ஒழிய கூட அந்த மரங்கள் தான் காட்டப்படும், ஆள்கள் வராது. நான் அதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி இந்த அண்ணாடிங்க பிழைப்பிற்காக போய் மரம் வெட்ட போறவங்க, இந்த அண்ணாடிகள் இங்க இருந்து அதை எடுத்துட்டு போயிட்டு ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு துறைமுகம் வரைக்கும் கொண்டு போயிட்டு கடத்துறாங்களா? யாரு கடத்துறவங்க? எந்த செக் போஸ்ட் நீங்க பிடிச்சிருக்கீங்க? இந்த கேள்விகள்லாம் தெரிஞ்சு சட்டம் தெரியாம போறாங்க, சட்டம் குறித்த விழிப்புணர்வு இவர்களுக்கு ஏற்படுத்தப்படல அப்படிங்கறத தாண்டி இவங்க போறது எதுக்காக போறாங்க? வாழ்வாதாரத்திற்காக போறாங்களா, வேலை இல்ல அப்படின்னு போறாங்களா, இல்ல ஒரு குறுகிய காலத்துல நிறைய பணம் சம்பாதிச்சலாம் அப்படின்னு போறாங்களா? எதுக்காக இவங்க போறாங்க? அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது கார்த்திக். அது ஏற்கனவே பல்வேறுபட்டவர்களும் போயிட்டாங்க, ஆராய்ச்சாங்க. அங்க வாழ வழி இல்லை. திருவண்ணாமலையோ இல்ல மற்ற இடங்கள்லயோ இருக்கக்கூடிய இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வாழ்வதற்கு வழி இல்லாமல் வெட்டுறதுக்கு போறாங்க. இவங்க வேகமாக வெட்டுவார்களாம், மிக வேகமாக வெட்டி கொடுப்பார்களாம். அதற்காக இவர்களுக்கு நிறைய சம்பளம், ஒரு நாளைக்கு 1500 2000 கொடுக்கறது யாரு? அப்படி பிடிச்சவங்களை நீங்க எத்தனை பேர் பிடிச்சிருக்கீங்க? தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாது அங்கே ஏஜென்ட் இவங்களை எல்லாம் தள்ளிட்டு போறத? இதெல்லாம் எப்படி விட்டுட்டு நீங்க செய்றீங்க? ஆனால் தான் சொல்ல வரேன், இதே தான் வீரப்பன் விஷயத்திலும் நடந்துச்சு. அந்த கடத்தலை தடுக்காதவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்களை எல்லாம் போட்டு துன்புறுத்துனாங்க.
படு கேவலமாக நடத்தினாங்க. இல்ல இப்ப இடைத்தரகர்கள் சித்திரவதை இருக்கிறாங்க. பண்ணாங்க. தமிழ்நாட்டுல இடைத்தரகர்கள் தான் இந்த மாதிரியான ஆட்களை வந்து கூட்டிட்டு போறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய காவல்துறையை நடவடிக்கை எடுக்க முடியும்னு எடுத்துக்கலாமா? அதான் இப்ப மிக சரியாக வீரப்பன் விவகாரத்தை மேற்கோள் காட்டினார். அந்த வீரப்பன் அந்த ஆள் இப்ப இல்லை. இப்ப ஆனா அவர் உயிரோடு இருந்த போதும் கூட அவரோடு பல பேர் தொடர்புள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவரை இயக்குகிறவர்கள் இருக்கிறார்கள், அவர் மூலமாக ஆதாயம் பெறுவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா வீரப்பன் கூட அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் செயல்கள் நியாயப்படுத்தப்பட வேண்டியவையா அது வேற விஷயம். ஆனா அவர் இப்படிதான் திரும்ப திரும்ப சொல்லி அது குறித்து என்ன விவாதம் நடத்தப்பட்டது, அது குறித்து என்ன ஒரு தேடல் காவல்துறை அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? ஆக இது போன்ற விஷயங்கள்ல தகவல் தெரிந்தே கூட நடவடிக்கை எடுக்க அவர் சொன்னார். எம்எல்ஏக்கள் உட்பட பல பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள்னு. குறைந்தபட்ச நடவடிக்கை கூட எடுக்க வேண்டாம், இன்னும் இதுல சந்தேக வலைக்குள் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை கசியவாக விடலாம்ல. ஊடகங்களுக்கு இப்படிப்பட்டவரெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்கான்னு வெளியவா விடலாம். அது இல்ல. அப்ப வெறும் ஏதோ காவல்துறைன்னு ஒரு துறையை மட்டும் நான் பொறுப்பாக்க விரும்பல. ஏன்னா இதுல ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள் இருந்து எல்லா மட்டங்களிலும் அதிகார மட்டம் பல லெவல்ல காவல்துறை கசிய விடணுங்கிறது ஒரு பார்வை. ஊடகங்களே இந்த வேலையை செய்யறாங்கல்ல தானே. யாரெல்லாம் இதுல ஈடுபடுறாங்க, எப்படி எல்லாம் இதுல வந்து பெரிய ஆட்களுடைய தொடர்பு இருக்குன்னு அவங்களும் எழுததானே செய்யறாங்க. ஊடகங்கள் எழுதுவது அது ஒரு பரபரப்பு செய்திகளாக மட்டும் அந்த நேரத்துக்குள்ள கொஞ்சம் சுவையாக பேசப்படுகிற விஷயமா மட்டும் மாறிடுது. அந்த ஊடகங்கள் வருகிற செய்திகளை காவல்துறையோ அல்லது எத்தனையோ விஷயங்களை நீதிமன்றம் தானாக முன் வந்து எடுத்துக்கிறது இல்லை. இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதானே. அப்ப இவர் இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்குது, இன்னார் பட்டெல்லாம் வந்திருக்குன்னு இது குறித்து ஒரு உளவுத்துறை அறிக்கை இத்தனை மாதத்துக்குள்ள வேணும்னு சொல்லி நீதிமன்றம் ஆணையிட வேண்டியதானே. அதெல்லாம் நடக்கவே மாட்டேங்கிறது. 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு இது தொடர்பான மிகப்பெரிய அளவுல புலனாய்வு கட்டுரைகளை, செய்திகளை, செய்தித்தாள்கள், வார இதழ்கள், ஊடகங்கள் வந்து தொடர்ச்சியாக வெளியிட்டாங்க. இது எங்க நடக்குது, என்ன தவறு இருக்கு அப்படிங்கறத ஆரம்பிச்சு பல்வேறு கட்ட விவரங்களை கொடுத்தாங்க. இதை தாண்டி ஊடக தரப்புல என்ன நம்ம செஞ்சிட முடியும்? இதுவும் தாண்டி செய்ய முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா, இவங்ககிட்ட வாக்குமூலம் பெறப்படும்ல, இவங்களை யார் அங்க கொண்டு வந்ததுன்றது அந்த வாக்குமூலத்தில் அவங்க சொல்லுவாங்கல்ல. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க உதச்சிங்க அப்படின்னா வாக்குமூலம் கொடுக்க போறோம், எங்களை யார் அனுப்புனது அப்படின்னு. அப்ப யார் பெனிஃபிஷியரி? இந்த செயினை வச்சு தானே போனோம். அதுக்கு பேர் தானே புலனாய்வுன்னு. அதை செஞ்சிருக்கா காவல்துறை, ஆந்திர காவல்துறை. அப்படி இவங்க கூட்டு நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. இவ்வளவு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்களே, இவங்க வாழ்வியல் இல்லை, இவங்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில இந்த மாதிரி எல்லையை தாண்டி போறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த தமிழக அரசுக்கு தெரியாதா? அந்த மாவட்ட நிர்வாகங்களுக்கு தெரியாதா? இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுத்திருக்கிறாங்களா? என்ன அப்படியே அப்பாவியா போயிட்டு இந்த மாதிரி மனித உரிமைகளுக்கு எதிரான நடவடிக்கை இது. ஆயிரக்கணக்கான பேர் ஆந்திர சிறைச்சாலைகளில் மிக கொடூரமாக சிறை வைக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு வருகிறார்கள் பல ஆண்டுகளாக. இதை கண்டுக்காக நமக்கு ஒரு அரசு இருக்குது அப்படின்னோம்னா வெக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்லவா? நான் சொல்றேன், எங்க நீங்க குற்றவாளி நிரூபிச்சு நீ தண்டனை பண்ணி 3 வருஷமோ 4 வருஷம் உள்ளவை, அதை பத்தி எங்களுக்கு கவலையில நிரூபிச்சியா, காட்டினியா, தடுக்க நடவடிக்கை எடுத்தியா, இதுல என்ன உண்மை அது சொல்லுங்க. ஒரு இடத்துலயாவது 300 கோடி செம்மறை கட்டைகள் இங்க இருந்தது, கண்டுபிடிக்கப்பட்டு சீஸ் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லட்டுமே ஒரு முறையாவது. அவ்வளவு போது, சீனாக்கு போது, லண்டனுக்கு போது, அப்படியே அந்த இது சூட்கேஸ்ல வச்சு எடுத்துட்டு போறாங்க ஏர்போர்ட்ல. திருவண்ணாமலை, வேலூர் இது மாதிரி ஒரு சில மாவட்ட பகுதிகளில் இருந்து பழங்குடியின மக்கள், ஒரு சில அந்த பகுதியில சேர்ந்த ஒரு சில மக்கள் மட்டும்தான் இதுக்கு தொடர்ச்சியாக இந்த பணிகளுக்கு போறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய வாழ்வாதார நிலை, பொருளாதார நிலை தான். இப்ப இதை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மட்டும்தான் ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கும். இந்த சந்தேகமே இல்லை. நீங்க 2 கேள்வியோட நினைச்சு பார்க்க. ஒன்னு, நீங்க ஊடகங்கள் வேற என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்க. இவங்க அம்பலப்படுத்துறோம் ஒரு பக்கம், ஆனா அந்த வேலையை தொடரணும் விடாம. இப்படி ஏற்கனவே எழுதியிருக்கிறோம், இந்த விஷயத்தை வெளியே கொண்டு அரசு என்ன செஞ்சதுங்கிற கேள்வியை ஊடகங்கள் திரும்ப திரும்ப எழுப்ப. அப்போ மக்கள் மத்தியில் அந்த பொருள் பேசு பொருளாக வச்சிருக்கிற, அதை உயிரோடு வச்சிருக்கிற அந்த வேலையை ஊடகங்கள் செய்யணும். அது அந்த குறிப்பிட்ட நேரத்து பரபரப்பு செய்திகளாக விட்டுவிடக்கூடாது. அதில் ஊடகங்களும் கூட அந்த பொறுப்போடு செய்யணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒன்று. அடுத்து இப்போ நீங்கள் சொன்னது மாற்று ஏற்பாடுகள் என்ன இதுவர்களுக்கு என்ன, இவங்க சட்டம் இப்படி கொண்டு வந்தாச்சு, அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஒன்று. அடுத்து அவர்கள் இதை நீங்க குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த பழங்குடி மக்கள் மட்டும்தான் அந்த தொழிலுக்கு போறாங்கன்னா என்ன விஷயம்? அவர் சொன்ன அந்த அவங்க கைத்திறன், அவங்களை பொறுத்தவரைக்கும் அது குல தொழில் மாதிரி, அவங்க திணிக்கப்பட்ட குல தொழில். சொல்ல போனா இது திருட்டுத்தனமா ஒரு வழியா செய்யறாங்கிற விஷயமே தெரியாம, ஆனா அதைத்தான் அவங்க செஞ்சாங்கங்கிறது அவங்க மேல ஒரு திணிக்கப்பட்ட குலத்தொழிலாக மாறிடுச்சு. ஏன்னா அவங்க அந்த பகுதியிலே பிறந்து வாழ்ந்தவனால அந்த மரங்களுடைய நுட்பங்கள் தெரியும், எப்படிலாம் சந்து பந்துக்குள்ள பூந்து அந்த மரங்களை வெட்டணுங்கிறது, எந்த மரம் முற்றிய மரம், எந்த மரம் வெட்ட வேண்டிய மரம், எந்த மரம் வெட்டக்கூடாத மரங்கள்லாம் பயிற்சியிலே தெரிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் வச்சுதான் அவங்களை பயன்படுத்துறாங்க.
அப்ப அவ்வளவு திறமை உள்ளவர்களை அரசாங்கமே இன்னும் முறையான பயிற்சிகள் கொடுத்து முறையான ஏற்பாடு செய்து மாற்று பணிகளுக்கு ஏற்பாடு செய்யலாமே. அப்படி வெறும் மாற்று பணிங்கிறது ஏதோ ஒரு பெயருக்கு ஒரு ஊதியம் இல்லை. இதுல அவளுக்கு ஏதோ ஒரு வருமானம் கிடைக்குது பாருங்க. அப்படிப்பட்ட வருமானத்தோடு கூடிய ஒரு மாற்று ஏற்பாடு, அவளுக்கான கல்வி ஏற்பாடு, அவர்கள் குழந்தைகளுக்கான கல்வி ஏற்பாடு எல்லாம் இணையும் போதுதான் இது தடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை என்பதுதான் 2 மாநில அரசுகள்கிட்ட இல்லைங்கிறது நான் பார்க்கிறேன். இது அவசியம் மட்டுமல்ல, அவசரமும் கூட. தீபாவளிக்கு முந்தைய நாளில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் 200 கோடி ரூபாய் மதிப்புக்கு எரிபொருள் வீண் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அகமதாபாத், பெங்களூரு, டெல்லி, கொல்கத்தா, ஹைதராபாத், மும்பை, புனே இந்த நகரங்களில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் 200 கோடி ரூபாய் அளவுக்கு எரிபொருள் வீணாகி இருக்கிறது. அசோச்சம் அப்படிங்கிற இந்த தொழில் கூட்டமைப்பு இதை வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக பண்டிகை உற்சாகம், அந்த பண்டிகைகளுக்கான தேவைகள் என்கின்ற ஒரு பண்பாட்டு தள பிரச்சனையும் இதில் இருக்கிறது. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பண்டிகைகள் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்வதற்கான ஒரு தேடலை, உந்துதலை ஏற்படுத்தக்கூடியவளாக இருக்கின்றன. அது என்ன மாதிரியான பண்டிகை, அதில் ஏற்பட்ட ஆக்கிரமிப்புகள், இதெல்லாம் வேறு தளத்தில் வாதிக்க வேண்டிய விஷயங்கள். அந்த சொல்லப்போனால் இப்படி ஒரு பண்டிகைக்காகவே ஆண்டு முழுவதும் உழைக்கிறார்கள். இந்த பண்டிகை கால செலவுகளுக்காகவே, பண்டிகை காலத்தினுடைய அந்த கொண்டாட்டத்திற்காகவே ஆண்டு முழுவதும் உழைத்து சேமிக்கிறார்கள். சேமிக்க முடியாதவர்கள் கடன் வாங்கியாவது கொண்டாடுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் இருக்கிற கடைகளுக்கு போய் பொருள்களை வாங்குவது. ஏன்னா அந்த கடைகளை நடத்துகிறவருடைய முதலீட்டு பலம், அவருடைய பல்வேறு செல்வாக்குகள், அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த அவ்வளோ பெரிய பரப்பில் ஒரு பெரிய பலமாடி கட்டடங்கள் எழுப்பி ஒரு கட்டடம் துணிகள் விற்பதற்கு மட்டுமே ஒரு கடை வரணும்னா அதுக்கு எவ்வளோ முதலீடுகள் தேவை. அப்போ அது போன்ற நிலைமையில தான் நகரங்கள் விரிவாகி கொண்டே போயின, புறநகர் பகுதியில் உருவாகி கொண்டே இருக்கின்றன. அங்கெல்லாம் இப்படிப்பட்ட அடிப்படையான பல ஏற்பாடுகள் கிடையாது. ஒன்று குடியிருக்கிற பகுதிகளிலேயே கல்வி வசதி கிடையாது, குடியிருக்கிற பகுதிகளிலேயே மருத்துவ வசதி என்பது கிடையாது என்பதை போல தான் குடியிருக்கிற பகுதிகளிலே இப்படிப்பட்ட கடைகளுக்கான தேவைகளும் இல்லை, நிறைவு செய்யப்படவில்லை. இருக்கின்றன. அதெல்லாம் சிறிய அவ்வளோ தூரம் போக விரும்பாதவர்கள் போய் வாங்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவுகள் மட்டுமே இருக்கக்கூடிய கடைகள். ஆனால் இந்த பெரிய கடைகளில் தான் பொருள்கள் குவிப்பு, விலைகள் குறைப்பு அப்படிங்கிற ரெண்டுமே நடக்கிறது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதில் வண்டி ஓடி அதனால் ஏற்படக்கூடிய ஃபியூவல் செலவில் கூடுதலாக ஆகிடுது இல்லையா, அதை விட மிச்சமாகுதுன்னு இவங்க நினைக்கிறாங்க ஒன்று. ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வேடிக்கையாக ஒன்று சொல்லுவது, இப்போ இந்த பண்டிகை கால நெருக்கடியை விட்டுருங்க, பொதுவாகவே நகரப்புறங்களில் போக்குவரத்து நெருக்கடி நேரங்களில் நம்ம என்ன அனுபவிக்கிறோம்? நான் விளையாட்டாக சொல்லுவேன், வண்டி ஓடி செலவான பெட்ரோலை விட அங்கங்கே நின்று செலவான பெட்ரோல் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன், சொல்வது உண்டு. ஆனால் அது பண்டிகை காலத்தில் குறிப்பிட்ட வட்டாரத்தை நோக்கி எல்லா வண்டிகளும் வர்த்தகம் அப்படிங்கிறத தாண்டி நீங்க சொன்ன அதே பண்பாட்டு தளத்துல நகரங்கள்ல இருக்கக்கூடியவங்க கிராமங்களுக்கு, சொந்த ஊர்களுக்கு போய் அந்த பண்டிகையை கொண்டாடணுங்கிற மனப்பான்மையில தான் தீபாவளிக்கு பண்டிகைக்கு முதல் நாட்கள் அவ்வளவு அதிக எண்ணிக்கையில வெளியே. இந்த செய்தியில அந்த கடைகளுக்கு போகிறவர்களால் ஏற்படுகின்ற போக்குவரத்து நெருக்கடியை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொன்னது போல அவங்க சொந்த ஊருக்கு போய் தங்களோட உற்றாரோடு கொண்டாடுகிற அந்த மனநிலை இருக்குல்ல, அதற்காகவும் சேர்த்தான பொருளிட்டுகிறார்கள். அந்த பிரச்சனை இருக்குதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இதுதான் நீங்கள் கடைசியாக நீங்கள் சொன்னீங்களே, அது சென்னையை சேர்த்துருந்தாங்கன்னா அது வந்திருக்கும். இந்த 200 கோடி எல்லாம் அதிகம் இங்கேருந்து சென்னையில் இருந்துட்டு நம்ம முதல் சுங்கச்சாவடி பரனூர் சுங்கச்சாவடி இருக்கு இல்லைங்களா, அது கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. அப்போ எவ்வளோ வாகனங்கள்னு நீங்கள் பாருங்கள். நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு நாள் 1 மணிக்கு நாங்கள் பரனூரை கிராஸ் பண்ணோம். 5:30 மணிக்கு போய் சேர வேண்டிய ஊருக்கு 8:30 மணிக்கு போய்ட்டு தஞ்சாவூருக்கு நான் போய் சேர்ந்தேன். அது காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்துட்டு சாலை விருத்தி கிடையாது, சாலைகள் விரிவாக்கப்படவில்லை. சாலைகள் விரிவாக்கம் அப்படின்றது 2 மடங்கு 3 மடங்கு என்று ஒரு பர்சன்டேஜ், நீங்கள் 300% எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாகனங்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 3300%. நம்பவே முடியாது, அவ்வளவு பெரிய வாகன பெருக்கம் இருக்குது. ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் என்னங்கன்னா, உலகம் ஃபுல்லாக அந்த நெரிசல் ஏற்படுது. ஆனால் அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தடவை நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்னோம்னா அடுத்த முறை வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு வாகனங்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒன்று நிர்ணயிக்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு என்ன பண்ணால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, பொது போக்குவரத்து இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு பெருங்களத்தூர்லேருந்து ஒருத்தர் வரணும், அவர் டி நகரில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் பெருங்களத்தூரில் வாகனத்தை நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி வந்துடலாம். வந்துட்டு இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா, மக்களை நீங்கள் எப்படி வேணாலும் தமிழ்நாடு காவல்துறை, சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை வந்துட்டு என்ன பண்ணிட்டு அழகாக அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டி பஜார், அப்புறம் அந்த அரங்கநாதன் தெரு,
அப்புறம் அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரெச் உஸ்மான் ரோடு இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வாகனங்களை கையாளுறதுல வந்துட்டு தமிழ்நாடு போக்குவரத்து துறை வந்துட்டு இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வாகனங்களை அனுமதிக்கக்கூடிய இடத்தில் நெரிசல் ஏற்படுவதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அந்த மாதிரி இடங்கள்ல தான் இப்போ வந்துட்டு இப்போ அந்த 5 முனையங்கள்ல இருந்துட்டு இப்போ இந்த போக்குவரத்தை வந்துட்டு விரிவுபடுத்துறாங்க. இந்த முறை அந்த போக்குவரத்து கூட பாம்பேல இருக்கக்கூடிய அந்த ரயில்வே சிஸ்டம் மாதிரி நார்த் பவுண்ட் ட்ரெயினுக்கு ஒரு இடம், சவுத் பவுண்ட் ட்ரெயினுக்கு ஒரு இடம் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பஸ்ஸுக்கே அந்த மாதிரி பண்ணாங்க. ரொம்ப ஒரு ப்ராக்ரஸிவான நடவடிக்கை. ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து கடக்க வேண்டிய இடம் ஜிஎஸ்டின்னு வரும்போது அப்ப மாட்டிக்குது. இல்ல அதுல நீங்க சாலை விரிவாக்கம் அப்படிங்கிறது நகர் திட்டமிடல்ல இனிமே சாத்தியமா, அந்த அளவுக்கு இழப்பீடு கொடுத்து சாலையை விரிவாக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்ல வாகனங்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கிறது, பொது போக்குவரத்தை வந்து இன்னமும் அதிகமாக பயன்படுத்துவது அளவுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அப்படிங்கிற திசையை நோக்கி நகரணுமா? ரெண்டும் இணையணும். என்னன்னா பொதுவாக கடந்த காலத்தில் நம்ம என்ன நமக்கு கிடைச்ச கசப்பான அனுபவம் என்னன்னா, இந்த சாலை விரிவாக்க பணிகள் கூட என்னன்னா அப்போதைக்கு செய்யப்பட்ட ஒரு ஆய்வு, அந்த ஆய்வின் அடிப்படையில் எவ்வளவு விரிவாக்கம் செய்ய வேணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கு. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த வளர்ச்சி விகிதம் எதிர்காலத்தில் எத்தனை வாகனங்கள் பெருக்கம் ஏற்படும், அதற்கேற்ப சாலை வசதி, அப்போ அதுக்கான இடம் பிடிக்கிற பிரச்சனையும் அதில் சிக்கல், அதுவும் ஒத்துக்கிறேன். இன்னொரு பக்கத்தில் வாகனங்கள் இன்னைக்கு மிக எளிய முறையில் நமக்கெல்லாம் கிடைக்கிறது. ஏன்னா ஒரு கார் கூட இன்னைக்கு ஒரு கனவாக இருந்த கார் அப்படிங்கிறதான் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் ₹1 கொடுத்துட்டு காரை ஓட்டிட்டு போங்க விளம்பரம் பண்ணுகிறதெல்லாம் பார்க்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நெருக்கடிகளில் மாட்டிக்கிட்டு போக்குவரத்து நெருக்கடியில் மெதுவாக போய் சேர்றதை விட அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க பொது போக்குவரத்து தான் ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த பொது போக்குவரத்துடைய வசதிகள் இன்றைக்கி எப்படிலாம் இருக்குது, ஏன்னா அப்படிலாம் தெரியும். இப்போ சாதாரண நகர பேருந்தில் ஏறிட்டேன்னா கையை கிழிச்சு கீழே இறங்குறோம், கீழே இறங்கும்போது அந்த தகடு கையை கிழிக்குது, இன்னும் உள்ளே நிற்க முடியல என்ன, அப்படி அது போன்ற இது நான் சும்மா ஒரு சிறு இதுக்காக சொன்னேன். அது போல் பொது போக்குவரத்து வலுப்படுத்தாதனால ஏற்பட பிரச்சனைலாம் இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து தான் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மகிட்ட சொந்த வண்டி இருந்ததுனாக்கா எளிதாக போயிடலாம்னு நினச்சி வாங்குறாங்க. வெறும் வெளியில் பார்க்கும்போது ஏதோ கௌரவத்துக்காக வாங்குறாங்கன்னு தோணுது. பல வண்டியை வாங்கிட்டு நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் வீட்டு வாசலில் இருக்கிற தெருவை அடைச்சிட்டு நிறுத்துகிற குடும்பங்கள் தான் பல பேர். இல்லை, கௌரவத்துக்காக வாங்கல, மக்கள் வசதிக்காக தான் வாங்குறாங்க அப்படின்னு திரு குமரேசன் சொல்கிறாரு. அந்த கருத்தோட நீங்கள் ஒத்து போகிறீங்களான்னு பாருங்கள். மும்பை உயர்நீதிமன்றம் வந்து போக்குவரத்து நெரிசல் தொடர்பாக ஒரு வழக்கை விசாரிக்கிற போது, முன்னாடிலாம் குடும்பத்துக்கு ஒரு கார் இருந்தது, இப்ப 4 கார்கள் வரைக்கும் அதிகமாயிடுச்சு. ஒரு கார் கொண்டு வருவதற்கான அந்த வழிமுறையை அரசு யோசிக்கலாமே, ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார் தான் அப்படின்னு கொண்டு வருவதற்கான அந்த வழிமுறையை யோசிக்கலாமே அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்கிறது. இப்ப இது கௌரவம் அப்படின்னு பார்க்கிறதா இல்ல அத்தியாவசியம் அப்படின்னு எடுத்துக்கிறதா? எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய வசதிகள் எதிர்த்து நம்ம பார்க்கணும். வசதிகள் அப்படின்றதுன்னு சாலை, நான் சைதாப்பேட்டையிலேருந்து நான் வந்துட்டு பல்லாவரம் வரைக்கும் நான் போகணும் அப்படின்னாலே ஒரு இருசக்கர வாகனத்தில் நான் போகும்போது கடுமையான சிரமத்தை நான் அனுபவிக்கின்றேன். அதே ஒரு காரில் போது தாமதமாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னும் போது எனக்கு வந்துட்டு அது வசதியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நான் அதில் போகிறேன். அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் இங்கே என்ன கஷ்டம் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் சொன்னது தான், ஒரு வீட்டில் 2-3 கார் இருக்குது, ஒரு ஆளோடைய பயணம் பண்ணுறாங்க. முன்னாடி டெல்லியில் ஒன்று வச்சுருந்தாங்க, நீ ஒரு ஆளாக பயணம் பண்ணாது, டிரைவர் இல்லாத நீ போகிற, கூட ஒரு 2 பேரை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. ஆனாலும் கூட டெல்லியில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலை சாதாரண நாட்கள் நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா கூட கடுமையானது. நீங்கள் அங்கேருந்து ஆக்ராலேருந்து நீங்கள் டெல்லியினுடைய அவுட்டருக்கு வந்துடலாம், அங்கேருந்து அவுட்டர் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். கொடூரம் அதெல்லாம். எனவே இங்கே இதுலேருந்து சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ அவுட்டர் ரிங் ரோடு, இன்னர் ரிங் ரோடுன்னு 2 அதுக்கு தான் பண்ணாங்க. ஆனால் நகரத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த நெரிசலை வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்னோம்னா, ஐயா சொன்னது அதுதான், இந்த பொது போக்குவரத்து. இப்போ நம்ம மெட்ரோ வருது இல்லைங்களா, இந்த மெட்ரோ, இது இன்னொரு சபர்பான், இந்த சபர்பான் மெட்ரோ, இதை 2த்தையும் வந்துட்டு நம்ம ஊக்கப்படுத்தி நல்லா கொண்டு போகணும். இன்னொன்று அவர் சொன்னது, பஸ் வசதியை வந்துட்டு உள்ளபடியே அவர்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு ஆட்சியாளர்கள் நிர்ணயிக்கணும். இந்த மாதிரி கையை கிழிச்சிக்கிற மாதிரி குப்பையாக இருக்குது பஸ்ஸு. இதெல்லாம் வந்துட்டு அதிகாரிகள் யோசிச்சு ஸ்திரம்பட செஞ்சாங்க அப்படின்னோம்னா இந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்வம் ஏற்படும். இதுல போயிட்டு வந்துடலாமேன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னோம்னா அதுல போயிட்டு வந்துருவாங்க. அதுதான் முக்கியம். இதுல இன்னொன்னு எனக்கு பார்க்குறேன். அதாவது ஒரு பக்கம் சில நாடுகளில் அதை வெற்றி, குறிப்பாக சீனாவில் வந்து கிடைச்ச தகவலாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பொது போக்குவரத்து எந்த அளவுக்கு ஊக்குவிக்க முடியுமோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியும், அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் சொந்த வண்டிகள் வாங்குறாங்க, அதுக்கெல்லாம் அந்த பொருளாதார வசதியை எல்லா மக்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வந்து தவிர்க்க முடியாத தேவையில மட்டும்தான் சொந்த வண்டி எடுத்துட்டு வெளியூர் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரியான சூழல்களை தான் அதை பயன்படுத்துகிறாங்க. உள்ளூர் தேவைகளுக்கெல்லாம் அங்கே அரசு பேருந்துகளையும் ட்ரெயினையும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த வண்டிகளை அரசு தரப்புல பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்படுது பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கிறதுக்கு. இல்லை, இது இன்னொரு நினைக்கிறேன், அங்கே இன்னொன்றையும் சேர்த்து செய்ய வேண்டாது. என்ன வரணும்னா, இப்போ நான் முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன் பாருங்க,
அவரவர்கள் இருக்கிற பகுதிகளிலேயே இது போன்ற வசதிகள் கிடைக்கும். முதல்ல அடிப்படையில் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வாழும் பகுதியிலேயே பணித்தளம் என்பதே அமையலை இல்லையா? நம்ம வேலை செய்கிற இடம் ஒன்றா இருக்குது, குடியிருக்கிற இடம் ஒன்றா இருக்குங்கிற அதுலேருந்தும் கூட இந்த போக்குவரத்து எல்லாம் வருகிறது. இப்போ இதெல்லாம் சேர்த்து யோசிக்க வேணும். எதிர்காலத்தில் நகரமயமாக்கல் என்பது ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற மரங்களை அப்புறம் அழிச்சிட்டு கட்டடங்களை கட்டுவதாக மட்டும் இருக்கக்கூடாது. இது போன்ற விஷயங்களையும் மனதில் வாங்கி கொண்டு அப்படிப்பட்ட சமூக பார்வையோடு செயல்படுத்தும் போது தான் அது வரும். அப்படி சமூக பார்வையோடு செயல்படுத்துவதற்கு அந்த சமூக அறிவியல் கண்ணோட்டம் ஆட்சியில் இருக்கிறவருக்கும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவருக்கும் வரணும். கல்வி கண் போன்றது அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. என்ன இந்த கட்டுரையோட சாராம்சம் அப்படின்னா, கடந்த 3 ஆண்டுகளில் 38 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை, ஒரு தனியார் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கை. அதே மாதிரி 1200 அரசு பள்ளிகளை மூட அரசு முடிவு செய்திருப்பதாகவும் சொல்றாங்க. அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்கலாம்? ஒரு நேரத்தில் தமிழக அரசு அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னம்னா, பள்ளிகளை திறப்பதை, பள்ளிகளை பெருக்குவதை நோக்கமாக கொண்டிருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளி கல்வியை பற்றியோ கல்வியை பற்றியோ எந்த விதமான அக்கறையற்ற அரசு. கட்சிகளை எல்லாம் விட்டுவிடுங்கள், இந்தியா முழுவதும் இதுதான் நிலைமை. என்னுடைய கிராமம் தஞ்சாவூர்லேயே மிகப்பெரிய கிராமம். எனது கிராமத்து பள்ளிக்கு நான் சென்றேன். அந்த கட்டடங்கள் ஒரு நல்ல மழை பெய்தால் தலைமேல் இடிந்து விடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. 1வது மாடியில் சென்று நான் பார்க்கின்றேன், பிள்ளைகள் மண் தரையில் அமர்ந்திருப்பதைப் போல ஒரு அந்த மண்ணெல்லாம் பேர்ந்து சிதைந்து அதெல்லாம் வந்துருந்துச்சு. பயந்து போனேன். மழை வந்து அது அப்படியே பொத்துக்கிட்டு விழுந்துருமேன்னு சொன்னேன். முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம் பிடபிள்யூடி வழியா அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒன்று இருந்துச்சு அப்படின்னோம்னா அந்த பள்ளியில் உங்களுடைய பிள்ளையை சேர்ப்பீங்களா? பள்ளியினுடைய தரம்னு ஒன்று இருக்குது, கல்வியினுடைய தரம்னு ஒன்று இருக்குது. ஆசிரியர்கிட்ட நீங்கள் போக வேண்டாம். நாடே கெட்டிருக்கும் போது ஆசிரியர்கள் மட்டும் நல்லா இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நாம் இது இதில் மிகப்பெரிய ஒரு புனருத்தாரணம் என்று சொல்லுவாங்களே, டாப் டு பாட்டம் சேஞ்ச், இதை நம்ம பண்ணி ஆகணும். நல்ல கல்விக்கூடங்கள் இருக்கணும், எல்லா வசதிகளும் இருக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய கல்வி திட்டம் இதில் முக்கியமானது, அதுவும் சரியாக இருக்கணும். திட்டம் சொல்கிறேன், நாட்டு பாடத்திட்டம், கல்வி திட்டத்தை சொல்கிறேன், அதெல்லாம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு சரியான அரசியல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது மாற்ற முடியும். இல்லாட்டி நாம் எப்படி யோசித்தாலும் சரி, அரசுகள் மூட வேண்டாம், பொதுமக்களே அந்த பள்ளிகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவதை தவிர்க்கின்றார்கள். வசதியற்றவர்கள் ஒரு மாதத்துக்கு வந்துட்டு 1000 ரூபா கூட தன்னுடைய பிள்ளைகளுக்காக செலவு பண்ணாத குடும்பத்தில் சேர்ந்த பிள்ளைங்க தான் இன்றைக்கி வந்துட்டு அரசு பள்ளிக்கூடங்களில் வந்து படிக்குது. அதை பற்றி பேசுவோம், அதில் கேள்வி இருக்குது. நீங்கள் அதாவது ஒரு அரசினுடைய தகுதியை, அதனுடைய மேன்மையை உணர்த்தக்கூடிய ஒரே உரைகள் அது தன் குடிமக்களுக்கு, குறிப்பாக எதிர்கால தலைமுறைக்கு எப்படிப்பட்ட கல்வியை எப்படி வழங்குகிறது என்பதை பொறுத்து தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் முடிவு செய்வேன். அந்த கல்வியை விலை கொடுத்து வாங்குகிற ஏற்பாடாக மாற்றுகிற ஒரு அரசு நிச்சயமாக ஒரு மேன்மையான அரசுக்கான அடையாளமாக இருக்கவே முடியாது எந்த காலத்தையும். இது அரசுன்னு சொல்லுகிற போது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியவோ மத்தியில மாநில அப்படிப்பட்ட இதில் சொல்லலை. ஒட்டு மொத்தத்தில் இந்தியாவில் தமிழகத்தில் இந்த அரசு அமைப்புன்றது உருவாக்கிட்டாங்க. திரும்ப இந்த நீங்கள் சொன்ன அந்த கட்டுரையில் ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னு சொல்லுகிற போது 3 காரணம் சொல்கிறாங்க. அதில் ஒரு காரணத்தை மட்டும்தான் நான் முழுமையாக அங்கீகரிக்கிறேன். ஒன்று, ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பின்மை, பொதுமக்களின் தனியார் மோகம், அப்புறம் அரசின் அலட்சியம். எது முக்கியமான பாயிண்டோ அது கடைசியில் சொல்லிட்டு ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பின்மைன்னு சொல்கிறாங்க. ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பின்மைன்றது ஏதாவது சொல்ல முடியும்? இங்கே உண்மையிலேயே அந்த ஆசிரியர் தொழிலில் உண்மையான ஈடுபாடும் அக்கறையும் அதற்காக தங்களை அர்ப்பணிப்பு கொள்ளக்கூடியவர்களையும் தேர்ந்தெடுத்ததில், நியமிப்பதில் அரசு அப்படிப்பட்ட அணுகுமுறை வைத்திருக்கிறதா? சாதாரண பள்ளி ஆசிரியர்ல இருந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் வரைக்கும் பணம் வசூல் பண்ணுகிற ஏற்பாடாக மாறி இருக்க. ஆசிரியர்கள் அர்ப்பணிப்பு உள்ளவர்களை அரசு நியமனம் செய்கிறதாங்கிற கேள்வி எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க ஒரு தேர்வு வைக்க முடியும், அந்த தேர்வு அவங்க தேர்ச்சி அடைஞ்சாங்கன்னா அவங்க நியமனம் செய்ய முடியும். அர்ப்பணிப்பு உணர்வுக்குன்னு தனியா ஒரு தேர்வு ஏதாவது வைக்க முடியும்? ஆசிரியர்களுடைய செயல்பாடு, அந்த பணியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு இவங்களே அந்த உணர்வை கொண்டு வரணுமா? அது ரெண்டு இருக்கும். ஒரு பக்கம் இப்ப இதுல ஆசிரியர் அமைப்புகளை பற்றி கூட இந்த கட்டுரை சொல்லுகிறது. பொதுவாக அந்த விமர்சனம் நம்ம வைக்கலாம். ஏன்னா இந்த துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பதாலேயே எத்தனை ஆசிரியர் அமைப்புகள் இந்த கல்வி கொள்கை, கல்வி பிரச்சனை சம்பந்தமான விஷயங்களை விவாதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
ஏன்னா அவர்களுடைய கூலி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றல் போன்ற அந்த பிரச்சனைகளை எடுத்துக்கோ, அது முக்கியமான பிரச்சனை. அரசு கிட்ட இருக்கிற பிரச்சனையா ஆசிரியர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை? ஆனா அவர்களே அப்படி போராட வைத்தது, இதை பற்றியுமே கவனம் செலுத்துமாறு அவர்களை திணித்து அவருடைய செயல்பாட்டு முறையை திசை திருப்பி விட்டதில் அரசு தான் தலைமை பொறுப்பு வருகிறது. அவர்கள் இதை முறையாக வைத்திருந்தால் ஆசிரியர் அதற்காக அந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொள்ள போகிறார்கள். ஒன்று. அடுத்து இப்ப ஆசிரியர்கள் உண்மையான அர்ப்பணிப்புணர்வோடு தான் இந்த பணிகளை செய்கிறார்கள். தேர்ந்தெடுக்கிற போது நியமிக்கிற வரைக்கும் அது தெரியாது, ஒரு வாதத்துக்காக எடுத்துக்கொள்வோம். ஆனா அப்படி வருகிற போது வந்த பிறகு அவருடைய செயல்முறைகளை சோதிப்பதற்கான எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. நான் சொல்றேன், ஒரு விமர்சனமாக வைக்கிறேன். ஏன்னா குறிப்பிட்ட சில அரசு உண்மையிலேயே சமூக அக்கறை உள்ள சில தொழிற்சங்கங்களை தவிர, ஆசிரியர் அமைப்புகளை தவிர மற்ற எத்தனை ஆசிரியர் அமைப்புகள் நான் கேட்டேன். இப்ப தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று வந்திருக்குங்க, அதனுடைய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து. அது குறித்து எத்தனை ஆசிரியர் அமைப்புகள் தங்களுடைய பிரச்சனையும் கூட என்று எடுத்துக்கொண்டு எத்தனை பேர் வாதித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? செயல்வழி கல்வி என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு குழந்தைகளோடு ஆசிரியர் உறவாடி வளர்க்கக்கூடிய ஒரு கல்வி முறை அது. ஆனா பல ஆசிரியர் என்ன சொன்னாங்க, அதுல கூட அவங்க அரசுடைய கொள்கை என்னவோ, அரசு ஊழியர்கள் அடிப்படையில் அரசு என்ன கொள்கை எடுக்குதோ முடிவெடுக்குதோ சொல்ல வருகிறேன். அது என்ன எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்றதுதான் பிரச்சனை. அது ஆசிரியர் சங்கங்களுடைய பொறுப்பு எங்கிருந்து வருகிறது என்பதுக்காக சொல்ல வருகிறேன். அதுல பல ஆசிரியர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இது குழந்தைகளை நாங்க அவங்களுக்கு ஈக்குவலா ஆக்கிடுது, அப்படி ஆக்கணும் தான் நம்ம விரும்புறோம். குழந்தைகளை ஒரு நண்பர்களாக நடத்துங்க. இவர் திரு குமரேசன் சொல்ற கருத்து இதுல இருக்கு. அதுலதான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு, தொடக்க காலத்துல அர்ப்பணிப்பு உணர்வோடு ஆசிரியர்கள் செயல்பட்டாங்க, இப்ப இல்ல அப்படின்னா இந்த தொடக்க காலம் அப்படிங்கிறது இது உங்க காலம்னு எடுத்துக்கலாமா, இல்ல அதுக்கு முந்தின காலம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல ஏன் இப்ப இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறது? இல்ல அன்னைக்கெல்லாம் ஒரு தகுதி தேர்வில் ஒருத்தர் தேர்ச்சி பெற்றிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு செகண்டரி கிரேட் டீச்சர் அப்படின்றதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, BA BEd அப்படின்னு வச்சுக்கோங்க, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது எப்படி? ஒரு தகுதியினுடைய அடிப்படையில் அது மேலே இருந்த சீனியாரிட்டி படி அவர் கிடைக்க போகுது. இன்னைக்கு அப்படிலாம் கிடைக்காது. ஒன்றுத்துக்கு ஒரு தொகையை வச்சுட்டீங்க, அப்போ என்ன ஆகும்? அப்போ அவர்கிட்ட நீங்க நேர்மை, ஒரு கமிட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஈடுபாடு எங்க இருந்து கிடைக்கும்? இன்னைக்கும் தேர்வு வாரியம் இருக்கு, தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய தேர்வுல தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் தான் நியமனம் செய்யப்படுறாங்க. நியமனம் செய்யப்படுவதில்லை. நீங்க எவ்வளவு ஸ்ட்ரைக் நடக்குது, எவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்குன்னு நீங்க பார்க்கணும். நீங்க நான் இவ்வளவு கொடுத்துட்டு இதுல சேர்ந்து அது சிஸ்டத்துல இருக்கிற குளறுபடிகளை தாண்டி அது எல்லா தேர்வுகளுக்கும் அது இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஆமா. அப்புறம் நீங்க எப்படி ஒரு நல்ல ஒரு டீச்சர்ஸ் வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ரெண்டாவது விஷயம், இந்த எஜுகேஷனை பத்தி என்ன அக்கறையை செலுத்தி இருக்கிறது மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும். இப்போ புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்றாங்க இல்லையா, அதை உருவாக்குறது யாரு? கல்வியாளர்களா? இல்லை இந்த நாட்டில் கல்வியாளர்கள் இல்லையா? ஏன் அதெல்லாம் நீங்க செய்யல? நீங்க அரசியலை செய்யறீங்க, கொள்கையை சொல்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க? அதுல ஒரு இருக்கு, அதாவது வேலை வாய்ப்புகளுக்கான கல்வி அப்படின்னு நீங்க ஒன்று திணிக்கும் பொழுது என்ன ஆகுது? இப்போ இருக்கக்கூடிய இன்னைக்கு இண்டஸ்ட்ரி, தொழிலகங்கள், தொழில்துறை, இதற்கு தேவையான உடல் உழைப்பை தரக்கூடிய திறன் மேம்படுத்தப்பட்ட தொழிலாளர்களை உருவாக்குவதற்காக ஒரு கல்வின்னு சொல்லி அதில் இருக்கு. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்கள் யாரை உருவாக்க முற்படுகின்றீர்கள்? அதனால தான் நான் சொன்னேன், ஒரு பக்கம் கல்வி திட்டம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளி அமைப்பு, கல்வி அமைப்பு, இவை அனைத்தும் முறைப்படுத்தப்பட வேண்டும். நீங்க ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொல்றது மேற்பார்வைக்கு தான், ஜனநாயக மாதிரி தான். நான் சொன்னேன், இங்க இருக்கிறது ஒரு அப்பரண்ட் டெமோக்ரசி. அர்ப்பணிப்பு உணர்வு நான் சொன்னதான் கேட்டேன். அர்ப்பணிப்பு உணர்வுங்கிறது வராது கார்த்திக். அந்த பணிக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் தாமாக கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயமா, இல்ல அரசே அதெல்லாம் கண்டுபிடிச்சு, இனம் கண்டுபிடிச்சு இவர்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வு இருக்குன்னு கண்டுபிடிச்சு பணி அமர்த்தணுமான்னு? இல்ல நீங்க திறன் மேம்பாடு பண்ணலாம், நேர்மை மேம்பாடு எப்படி பண்ணுவீங்க? கமிட்மெண்ட் எப்படி கொண்டு வருவீங்க? ஒருத்தர் ஆசிரியர் ஆகணுன்றதுக்காக படிக்கலைங்க, ஒரு வேலைக்காக படிக்கிறாரு. அப்படி படிக்கிறவரை நீங்க திறன் மேம்பாடு பண்ணலாம். ஆனா வேலை எனக்கு கிடைக்கும், அது நேர்த்தியான வழியில கிடைக்கும்னா அவர்கிட்ட நீங்க அந்த கமிட்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஆனா அப்படி இல்லாத ஒரு நிலை. இரண்டாவது பாருங்க, இன்னொன்னு பொருளாதார நிலை, சமூக நிலையெல்லாம் விட்டுருங்க, பொருளாதார நிலை. நாம ஒரு ஆசிரியரை நம்ம நியமிக்கிறோம் அப்படின்னோம்னா அவருடைய வாழ்க்கைக்கு உகந்த ஒரு பொருளாதாரத்தை சந்திக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஊதியங்கள் இருக்கின்றனவா என்பதையெல்லாம் நாம் கணக்கில் எடுக்கணும். எதையுமே நாம பார்க்காத ஏன் அரசு கல்வி பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்றன என்று நாம் ஆராய முற்பட்டால் நாம் உள்ளபடியான அந்த மூலத்துக்கு நான் வர முடியாது. நீங்க 3 விஷயம் சொன்னீங்க, அதுல அந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்கிறது. ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பின்மை, பொதுமக்களுடைய தனியார் மோகம், அரசின் அலட்சியம் அப்படின்னு நீங்க சொன்னதுல இந்த பொதுமக்களுடைய தனியார் மோகத்தோட நீங்க உடன்படல, அப்படிதான்? அதாவது அந்த மனநிலை, அந்த கருத்தை முற்றிலுமாக நீங்க நிராகரிச்சிட முடியுமா? என்னுடைய குழந்தை
தனியார் பள்ளியில படிக்குதுன்னு அந்த பெற்றோர் சொல்லிக்கிறதையோ இல்ல இந்த மாணவர்கள் வந்து நான் இந்த பள்ளியில படிக்கிறேன் அப்படிங்கறத பெருமையா சொல்லிக்கிறது அந்த உணர்வு வந்து இல்ல பொதுமக்கள்கிட்ட இல்லங்கிறத முற்றிலுமா நிராகரிக்க முடியும். எங்கிருந்து வந்ததுங்கிறதா நான் கேள்வி வைக்கிறேன். நான் உணர்வு இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அப்படி ஒரு இது தனியார் மோகமா, தனியாரை நாட வேண்டிய கட்டாயமா? கட்டாயம். ஆனா அப்ப அந்த கட்டாயத்தை ஏற்படுத்தியது யாருன்னு பாக்கல. இப்ப நம்ம அதான் சொல்றோம், பொது இப்ப அரசாங்கத்தினுடைய கொள்கை இன்னைக்கு இருக்கிற கௌரவத்துக்காக செய்யக்கூடியவர்களை வந்து நீங்க எப்படி நிர்பந்தப்படுத்துவீங்க? நீ அரசு பள்ளியில இன்னைக்கு செய்யல, அப்படி சித்தரிப்பது அது அப்படி முற்றிலுமா நிராகரிக்க. இன்னைக்கு நீங்க எத்தனையோ மாவட்ட ஆட்சியர்களுடைய தனிப்பட்ட முயற்சியின் அடிப்படையில மாவட்டங்கள்ல எலைட் ஸ்கூல்ஸ் கொண்டு வரப்படுகிறது, இரவு நேர பள்ளிகள் நடத்தப்படுகிறது, தனியார் உதவியோட அந்த குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டு அவங்க மருத்துவக் கல்லூரிக்கு சேர்றாங்க, பொறியியல் கல்லூரிக்கு சேர்றாங்க. முயற்சிகள் எங்கேயுமே எடுக்கப்படல, எந்த முயற்சியுமே எடுக்கப்படலைன்னா சொல்ல முடியாது. சில குறைபாடுகள் இருக்குங்கிறத சில குறைபாடுகள் வேற மாதிரி சொல்றேன். அதாவது சில முயற்சிகள் நடக்குதுன்னு சிலங்கிறது தான் பிரச்சனை. சில இடங்கள்ல அங்க இருக்கிற அந்த பொறுப்புல இருக்கிற அதிகாரிகளுடைய அக்கறை எப்படிப்பட்டதாக இருக்கு பொறுத்து தான் நடந்துகிட்டு இருக்கிற. ஒட்டுமொத்தமா அரசு இயந்திரம் முழுக்க ஒரே அதோட பற்கள் ஒரே மாதிரியாக சுற்றுங்கிற நிலைமை இன்னைக்கு இல்லைங்கிறது தான் வருத்தத்துக்குரிய உண்மை. அப்ப அந்த கட்டாயம், இந்த கட்டாயம் எங்க இருந்து வருகிறேன்னா அதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப இது தேசிய கல்விக் கொள்கை உருவாகிருங்க, அது தனி பிரச்சனை, அது அப்புறம் விவாதிப்போம். ஆனா இப்ப நடைமுறையில் இருப்பது என்ன? புதிய இந்த கல்வி உரிமை சட்டம். அந்த கல்வி உரிமை சட்டம்னு பேர்ல தான் இருக்கு, கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம்னு இருக்கு குழந்தைகளுக்கு. ஆனா என்ன எப்படி இருக்கு? அதுக்குள்ளே பிபிபின்னு ஒன்று போட்டு வச்சிருக்காங்களே. அதுல வந்து அரசு தனியார் ஒத்துழைப்புங்கிற அடிப்படையில் தனியார் கல்வி நிறுவனங்கள்ட்ட அத்தனை ஒப்படைக்குங்கிற ஏற்பாடு அந்த சட்டத்துக்குள்ளே இருக்க. அப்ப இயல்பா அது ஊக்குவிக்கிற அந்த ஏற்பாடு தான் வந்துகிட்டே இருக்கு. இந்த கட்டாயம் என்பது அரசு தன்னுடைய பள்ளிகளை முறையாக பராமரிக்க தவறியது. இன்னைக்கு ஆசிரியர் அமைப்புகிட்ட போய் கேட்டு பாருங்க, எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றத அவங்க சொல்றாங்க. அந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சங்கங்களோடு உட்கார்ந்து பேசுறதை விட்டுட்டு இந்த சங்கங்களையே தன்னுடைய எதிரியாக பார்க்கிற அணுகுமுறை குறைபாடுகள் இருக்கிறத யாரும் மறுக்க முடியாது. நிகழ்ச்சியோட இறுதி நிமிடங்கள்ல இருக்கும். பொதுமக்களுடைய மனப்பான்மை அப்படிங்கிறது முக்கியமான காரணமே இல்லையா? அரசு பள்ளிகளை விட்டு தனியாரை நோக்கி நகர்வதற்காக இவங்க ஏற்படுத்திக்கிற இல்ல இவங்க சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் அப்படிங்கறத நம்ம முற்றிலுமா நிராகரிக்க முடியும். நிச்சயமா பொதுமக்களினுடைய பங்கேற்புன்றது நிச்சயமா இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களுடைய பிள்ளை வந்துட்டு நல்ல சம்பாதிக்க ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலைக்கு போகணும், வேலையை பெறணும், அந்த நிலைக்கு உயரணும்னு நினைக்கிறதுனால பணமே குறிக்கோளாக கொண்டு கல்வியை அவர்கள் அணுகிறார்கள். நான் அவங்கள சொல்லல. இப்போ சர்வ சிக்ஷா அபியான்ற ஒரு திட்டம் இருக்கு இல்லைங்களா, எல்லோருக்கும் கல்வின்றது தானே. அந்த பள்ளிக்கூடங்களை நீங்கள் போய் பாருங்களேன். அதே நேரத்தில் ஒரு கான்வென்ட் பள்ளிக்கூடம்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை போய் பாருங்களேன். ஒரே இடத்துல ரெண்டும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்பக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பொருளாதார வசதி தான் நீங்கள் அங்கே தான் அனுப்புவீங்க. அப்போ அந்த சர்வ சிக்ஷா அபியான்றது என்னாச்சு? முடக்கத்தோடு நிற்குது. அங்கே யார் வருவாங்க? ஏழை எளிய மக்கள் வருவாங்க, வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பத்து பிள்ளைகள் வருவாங்க. ஆனால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி அங்கே கிடைக்குமா? இங்கே வரக்கூடிய ஆசிரியர்கள் கிடைப்பாங்களா? இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு அங்கே கிடைக்குமா? இல்ல, அப்ப நீங்க உங்களுடைய கருத்துப்படி பார்த்தா எல்லா தனியார் பள்ளிகளையும் மிகச்சிறந்த கல்வி வழங்கப்படுவதா நீங்க ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும்ல நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட். இல்லையே, நான் அப்படி சொல்லலையே. இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், இருக்குன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அடிப்படையில் நீங்க அங்கே சென்று பாருங்கள். அவலம். நானெல்லாம் அரசு பள்ளிகளில் அரசு கல்லூரிகளில் படிச்சுட்டு வந்தவன். அப்பெல்லாம் இருந்த ஆசிரியர்கள் எப்படி? ஆனால் நான் தரையில் உட்காந்து படித்தேன். ஆனால் ஆசிரியரோட திறன் நல்லா இருந்தது. ஏன்னா சிஸ்டம் கரெக்டாக இருந்தது. இன்னைக்கு சிஸ்டம் இஸ் டிஃபெக்டிவ், ஹஸ் பிகம் கரப்ட். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆசிரியர் லஞ்சம் கொடுத்துட்டு வேலையை பெறான் அப்படின்னோம்னா, ஒரு செவிலியர் லஞ்சம் கொடுத்துட்டு அந்த வேலைக்கு வர்றா அப்படின்னோம்னா, ஒருத்தர் லஞ்சம் கொடுத்துட்டு மருத்துவ படிப்பு வர்றான்னா நீங்க எப்படி ஒரு நல்ல சிஸ்டத்தை எதிர்பார்க்க? இறுதி நிமிடங்கள் இருக்கும் நம்ம நிகழ்ச்சியை ரொம்ப ஒரு செய்திக்கு நேரம். அதாவது இது வந்து மீண்டும் சொல்லி கௌரவ பிரச்சனையே அல்ல, மக்களுடைய அச்சம் தான். என்னுடைய பிள்ளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற அந்த அச்சம் போக்கப்படாத வரைக்கும் வேற வழி இல்லை. இவங்க தனியார் இருக்குன்னு நம்பிட்டு போறாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையும் கூட போலியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக அடிப்படையில் மக்களுக்கு இதுக்கான இந்த தலைமுறை கேள்வி கேட்காத ஒரு தலைமுறையை வார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒட்டுமொத்த இவர் சொன்னாரு. அதோட இணைச்சு சொல்றேன், அதோட இணைந்ததுதான் இந்த அரசு பள்ளிகளை அரசு கவனிக்க தவறிய அந்த அலட்சியம் என்பதும் அதுதான் அடிப்படையான குற்றவாளி. செய்திக்கு ரொம்ப நேரம் இல்ல, அரசியலே மூலம். அதை தவிர்த்து விட்டு எதையும் சரி பண்ண முடியாது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.